கரூர்ல நடந்த டிவிகே மாநாட்டை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கொஞ்சம் மோசமான நிலைமையிலுமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. நேத்து நடந்த அந்த ஒரு லைவ் நானுமே பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்ரியுமே இருக்குது. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன்லாம் கேட்காதீங்க. நான் நைட்டு பார்த்தா அந்த ஒரு லைவை பத்தி தான் சொல்ல போறேன். நைட்டு நான் லைவ் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க இருக்க அந்த ஒரு இடத்தை தவிர மீதி எல்லா இடமே ஃபுல்லா கரண்ட கட் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் நடந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வெளிச்சமே இருக்குது. அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்கு நடுவுல ஒரு 2-3 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா வந்த அந்த ஒரு ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிவிக்கு கொடி இருக்குது. விஜயவே அதை பத்தி சொல்லிருப்பாரு. என்னடா நம்ம கூட ஆம்புலன்ஸ்ல இருக்குதுன்னு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆம்புலன்ஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்க? யாராச்சும் அறிவு இருக்கவங்க இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போவாங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே கூட ஒரு குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த பார்த்துருந்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போறதுக்கும் வரதுக்கும் ஒரே வழி மட்டும் தான் இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது தப்பு. மூணாவது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாட்டேன், கரண்ட் பாத்தீங்கன்னா கட் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவரோட மைக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. இதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக முன்னாடி வந்திருக்கலாம். இதனால கூட இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம கரூர்ல 3 பாதைகள் இருக்க ஒரு ரவுண்டான ஒரு இடத்த பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க பர்மிஷனே கொடுக்கல. நாங்க சொல்ற அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க பேசணும்னு இப்படி ஒரு குறுகலான ஒரு இடத்த போய் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு லைவ் நைட்டு நானே பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நிக்கிறது கூட இடமே இல்ல. விஜய் பேசிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க. அவரோட வண்டியில இருந்து தான் தண்ணி பாட்டிலாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு நிலைமைனா அப்ப நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மத்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு. இது பாத்தீங்கன்னா என்னுடைய கெஸிங் மட்டும் தான். உண்மையிலுமே யார் மேல தப்பு இருக்குன்னு மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.